அண்ணாவை விமர்சிக்க தொடங்கி தற்போது அதிமுக காணாமல் போய்விடும் என்பது வரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்து வந்த கடந்த கால நிகழ்வுகளை தற்போது காணலாம். தமிழக பாஜக தலைவராக 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற அண்ணாமலை தொடக்கம் முதலே அதிரடி பேச்சுக்களால் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருப்பவர். அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தபோதே தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக பாஜக தான் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக கூறி அதிமுக தலைவர்களையே அதிர்ச்சியடைய வைத்தார். அதற்கு அடித்தளம் போடுவது போல 2023 ஜூன் 12ஆம் தேதி ஆங்கில நாளேட்டுக்கு அவர் அளித்த பேட்டி அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி முறிவுக்கு வித்திட்டது. அந்த பேட்டியில் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவர்தான் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் என ஜெயலலிதாவின் பெயரை குறிப்பிடாமல் அவர் பேசியது அதிமுக தலைவர்களை கொந்தளிக்க வைத்தது. இதேபோல அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா குறித்து மீண்டும் பேட்டி அளித்ததன் மூலம் கூட்டணிக்குள் பிரளயத்தை உண்டாக்கினார். இத்தகைய போற்றுதலுக்குரிய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொது வழியில் எந்தவிதமான அரசியல் அனுபவமும் முதிர்ச்சியும் ஆற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் பொறுப்பற்ற முறையில் பேட்டி அளித்ததற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணாமலையின் இந்த பேச்சை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவும் கண்டிக்க வேண்டும் என கொந்தளிப்புடன் பேசினார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் சேகர் பாபுவை பதவி விலக கோரி 2023 செப்டம்பர் 11ஆம் தேதி பாஜக சார்பில் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் உரையாற்றிய அண்ணாமலை மதுரையில் 1956ஆம் ஆண்டு நடந்த தமிழ் மாநாட்டில் இந்து கடவுளை கேலி செய்து முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை பேசியதாகவும் பின்னர் முத்துராமலிங்க தேவர் ஆவேசம் அடைந்ததால் அண்ணாதுரை மன்னிப்பு கேட்டதாகவும் விமர்சித்திருந்தார். தமிழ் மாநாடு நடக்குது ஜூன் மாசத்துல 10 நாட்கள் நடக்குது. முதல் நாள் ராஜாஜி பேசுறாங்க, 2வது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு, 3வது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு, 4வது நாள் PT ராஜன் அவர்கள் பேச வேண்டும் மேடைக்கு போறார். ஆனா அந்த அழைப்புதல்ல சம்பந்தமே இல்லாத பெயரே இல்லாத அண்ணாதுரை அவர்களை கூட கூட்டிட்டு போறாங்க. மேடைக்கு போய் அண்ணாதுரை அவர்களுக்கு மைக் கிடைக்குது. பேசுவதற்கு முன்பு மணிமேகலை என்கின்ற குழந்தை மிக அற்புதமாக ஒரு தமிழ் சங்க இலக்கிய பாடலை பாடுறான். உன்னை மைக் எடுத்து அண்ணாதுரை என்ன சொல்றாரு, ஓ இந்த பொண்ணு நல்லா பாடிச்சு மணிமேகலை, இதே கற்காலமா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உமையவள் அவருடைய பாலை குடித்துதான் இந்த மணிமேகலை பாட்டு பாடினாங்கன்னு கட்டுக்கதையை கட்டி விட்டுருப்பாங்க. நல்ல வேளை பகுத்தறிவு வந்துருச்சு, மக்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். அண்ணாதுரை பேசுறார். 6வது நாள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேச வேண்டும் அதே கூட்டத்தில். 6வது நாள் பேச வேண்டிய முத்துராமலிங்க தேவர் ஐயா 5வது நாள் வர்றார் மேடைக்கு, ஒரு நாள் முன்னாடி வர்றார். PT ராஜன் அவர்கள் நீங்க பேசக்கூடாதுங்கிறார். இல்லை நான் பேசுவேன், மேடை நாகரிகத்தை இன்னைக்கு நான் முறியடிக்க போறேன்னு மேடைக்கு ஏறிய 5வது நாள்ல முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றாரு, சிவபுராணம் இயற்றப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்துல யாரு இங்க வந்து உமையவளை பற்றி தப்பாக பேசியது? எல்லாரும் பம்புறாங்க, யாருமே பேசல. PT ராஜன் அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வரல. அண்ணாதுரை அவர்களை மதுரைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க, வெளியே போக முடியல. முத்துராமலிங்க தேவரையா உக்கரமா இருக்கான். அண்ணாமலையின் இந்த பேச்சு அண்ணா பெயரில் கட்சியை நடத்தும் அதிமுகவினருக்கு மிகுந்த ஆவேசத்தை ஏற்படுத்தியிருந்தது. கட்சி தலைமை நேரடியாக கருத்து கூறாவிட்டாலும் பிற தலைவர்கள் அண்ணாமலையின் பேச்சு குறித்து கடுமையாக கண்டித்தனர். அடுத்த 2 வாரத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை கடந்த ஒரு வருட காலமாக திட்டமிட்டு வேண்டுமென்றே உள்நாக்கத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் எங்களுடைய கழக தெய்வங்களான பேரறிஞர் அண்ணா அவர்களையும் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் அவதூறாக பேசியும் எங்கள் கொள்கைகளை விமர்சித்து வருகிறது. தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் எண்ணத்திற்கும் விருப்பத்திற்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் விலகிக் கொள்கிறது என்ற ஏகமனதான தீர்மானத்தை அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பை கேள்விப்பட்ட அதிமுக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர்.
இப்படி ஒவ்வொரு கட்டமாக கூட்டணியில் இருந்து அதிமுகவை விலக வைத்த அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போகும் என்று தெரிவித்திருப்பது மீண்டும் தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.